எடுத்து படிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். ஐசையா 60ஆம் அதிகாரம் வசனம் 1, 2 வாசி கேட்போம். Isaiah chapter 60 verse 1 and 2. We came to another month, December, right? December வெறும் பண்டிகை நாட்கள் மாற்றம் இல்லை. It's very crucial period. And the last 2024 கடைசி மாசத்துல இருக்கிறோம், right? இந்த மாசத்தை உருப்படியாக முடிக்கணும். பக்கம் சொல்லுங்க, உருப்படியாக முடிக்கணும். Amen. நல்ல மாதிரி சொல்லுங்க, நல்ல மாதிரி முடிக்கணும் சொல்லுங்களேன். திரும்பி பாசுங்க, நல்ல மாதிரி முடிக்கணும். கமானும். Amen. ஒரு அற்புதத்தோடு ஆண்டவர் பாருங்க, வெறும் நாட்கள் மாற்றம் இல்லை, ஒவ்வொரு நாளும் அவர் ஆண்டவர். Amen. It's not just a God of seasonal கிடையாது, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இருக்கிறனால, ரைட், ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்வார். ஆமென். நெக்ஸ்ட் 30 நாளும் அற்புதங்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஐயோ, கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க. அடுத்த 30 நாளும் தேவனோட அற்புதங்களை பார்க்கணும். சரி, இன்னொரு தடவை உங்களுக்கு சான்ஸ் கிடையாது. அடுத்த 30 நாளும் அற்புதங்களை பார்க்கணும். சரி, ஆமென். விசுவாசமா இருக்கணும், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். எடுத்து படிப்போம். ஐசையா 60 வசனம் 1, 2 வாசி கேட்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Amen. Arise, shine, for your light has come, and the glory of the Lord is risen upon you. For behold, the darkness shall cover the earth, and deep darkness the people, but the Lord will arise over you, and his glory will be seen upon you. பக்கம் சொல்லுங்க, எலும்பி பிரகாசி. திரும்பி பார்த்து சொல்லுங்க, எலும்பி பிரகாசி. ஐயோ, நல்லா தட்டி சொல்லுங்க, எலும்பி பிரகாசி. come on. ரைட். ஆண்டவர் பார்த்து இந்த காலை வேளையில சொல்லுகிறாரு, உங்களை பார்த்து எலும்பி பிரகாசிங்க. காரணம் தேவனுடைய என்ன வந்ததுக்கு, ஒளி வந்து சொல்லுங்க, ஒளி வந்தது. come on. ஆண்டவருடைய வெளிச்சம் வரும்போது அது ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர். வெளிச்சம் என்பதே ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர். ஆண்டவர் வரும்போது பிரியமானவர்களே, இங்க பார்க்கிறோமா, அவரோட மகிமை உங்க மேல இருக்கிறனால நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் வேத வசனம் போட்டிருக்கிறது, deep darkness shall cover the earth. உலகம் எந்த சூழ்நிலை போனாலும், உலகம் முழுவதும் காரிருள் போனாலும், உலகம் முழுவதும் வேற டைரக்ஷன்ல போனாலும், ஆண்டவர் உங்களை அழைத்தனால நீங்கள் எப்பவுமே பிரகாசிக்க முடியும். காரணம், ஆண்டவர் உங்க மேல ஒளியா இருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. Come on. Maybe the world is going different direction. Maybe the world filled with the darkness. Maybe the world going through destruction. But we are people who are called by the name of the Lord. Because the glory of the Lord is upon us, we will rise for the Lord. Hallelujah. ஆண்டவருடைய மகிமை நம்ம மேல சூழ்ந்து இருக்கிறனால பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக எழும்ப முடியும். ஆமென். இந்த கால வேளையில் இந்த செய்தியை தயார் பண்ணும் போது, ரைட், ஒரு 10ஆம் மாதம் நினைக்கிறேன், ரைட், end of October, ஒரு 30 பேர் we come together and pray, ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே, 2025 சபையோட டைரக்ஷன் என்னது, ரைட், ஆண்டவரே சபையை கொடுத்திருக்கிறேன், இந்த சபையில் ஆட்களை நீங்கள் என்ன டைரக்ட் பண்ணுறது என்று நம்ம கேட்டுக்கொண்டிருக்கும் போது, அந்த 30 பேரும் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு காரியத்தை சொன்னார்கள். என்ன காரணம்? ஆண்டவருடைய மகிமை. சொல்லுங்க, ஆண்டவருடைய மகிமை. சத்தமா சொல்லுங்க, மகிமை. come on. ஐயோ, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருடைய மகிமை. ரைட், the glory of the Lord. பாருங்கள், ஆண்டவருடைய மகிமை என்பது ஆண்டவருடைய எல்லா செயல்களும். சொல்லுங்க, எல்லா செயல்களும். இஸ்ரவேல் ஜனங்கோ அவர்கள் சரித்திரத்திலே பார்க்காத ஒரு பெரிய மகிமையான ஏடம் முடிஞ்சு, ரைட், அவர்கள் அடிமைத்தனத்தில் காணப்படும் போது பார்த்த ஒரு தேவனுடைய மகிமையின் ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? ரைட், நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் அந்த எகிப்தில் செஞ்ச பெரிய அற்புதங்கள். ஆமென், ஆமென். எகிப்தில் அநேக அற்புதங்களை செய்தார்கள், தேவனுடைய மகிமையை காண்டார்கள். ஆண்டவரை இது வரைக்கும் பார்க்காத, இது வரைக்கும் ஆண்டவரை பற்றி பார்க்காத பெரிய காரியங்களை அவருடைய கண்கால பார்த்தார்கள். அப்புறம் புதிய ஏற்பாட்டில், ரைட், ஆண்டவர் இயேசு வெறும் மகிமையாக அவர் வெளிப்படல, அவரே வந்தார். சொல்லுங்க, அவரே வந்தார். கமான். அவரு ஜனங்களோட வாசம் செய்தார். அது ஒரு பெரிய மகிமையான காரியம். அவர் போகிற இடமெல்லாம் அற்புதங்கள், விடுதலைகள், ஆண்டோடைய புதிய ஆரம்பங்களை தேவன் கொடுத்தார். ஆமென். ஆனால் இப்போ நம்மளுக்கு ஆண்டவர் இயேசு பிசிக்கலா இல்லைனா
ஆவியானவர் நமக்குள்ள அவர் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். Come on. It's more and more God become personal to us. சொல்லுங்க, personal to us. Right? பழைய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவருடைய செயல்களை பார்த்தார்கள், ஆனால் தேவனை தூரத்திலிருந்து வணங்கினார்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவர்களோடு நடந்தார். ஆனால் இன்றைக்கு நம்மளோடு ஆண்டவர் நம்மளோடு மாற்றம் இல்லை, நம்மளுக்குள்ளாக இருக்கிறார். பக்கத்தில் நம்மளுக்குள்ளாக இருக்கிறார். Come on. It's not only with us, but within us. What a privilege. Come on. Amen. இது தேவனுடைய மகிமையின் வெளிப்பாடு. சொல்லுங்க, மகிமையின் வெளிப்பாடு. பாருங்க, இந்த மகிமையில நம்ம ஆண்டவருடைய மகிமை வரும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். சொல்லுங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஜோஷுவா 3ஆம் அதிகாரம் வசனம் 4 நீங்க பார்க்கும்போது அங்க திட்டம் தெளிவாக ஜோஷுவா சொல்லுகிறாரு, ஒரு காரியம், ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. You have never passed this way before. இந்த பாதையாக இதுக்கு முன்பாக நீங்கள் நடக்கவில்லை. பக்கத்துல சொல்லுங்க, இந்த பாதையாக, திரும்பி சொல்லுங்க, இந்த பாதையாக இதுக்கு முன்பாக நீங்க செல்லவில்லை. சொல்லுங்க திருப்பி, இந்த பாதையாக நீங்க செல்லவில்லை. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் எதிர்பார்க்காத, இதுக்கு முன்னே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத தேவனுடைய பெரிய கரங்களை இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களாக இருக்கும். Come on, hallelujah. இது வரைக்கும் பார்க்க போகிறது, இது வரைக்கும் நீங்கள் காணாத ஒரு தேவனுடைய பெரிய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். Come on. பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் புதிய காரியங்களை செய்கிறவர். சொல்லுங்க, புதிய காரியங்களை செய்கிறவர், பழசு கிடையாது. நீங்க பாருங்க, ஆண்டோட வேஸ் எப்பயுமே புதுசு. ஆமென். அந்த புதிய காரியங்கள் தான் தேவன் உங்களை நடத்துவார். ஆண்டோட மகிமை வரும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ரெண்டு, இந்த 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 மகிமையின் ஆண்டுக்கு நம்ம செல்றதுக்கு முன்பாக உங்களுடைய இருதயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க, உங்களுடைய இருதயங்கள். Come on. Your attitude and your motive is very important towards the glory of the Lord. How are you going to see with the glory of the Lord if our attitude is not right? நம்மளுடைய attitude என்ன சொல்றது? குணாதிசயங்களா? சொல்லுங்க சிஸ்டர், attitude என்னது? குணாதிசயங்கள், right? attitude புரியுங்களா? Don't show me your attitude சொல்லுவாங்களா? பழக்க வழக்கங்களா? சரி, என்ன சொல்லலாம், சரிங்களா? பாருங்க, சில சமயம் ஆண்டவர் பாருங்க, attitude நான் எப்படி சொல்லுகிறேன்? attitudeனா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்ம என்ன செய்வோம்? அன்னைக்கு போல ஜெபம் பண்ணோம், ஆனால் அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஆண்டவர் சில சமயம் மறந்துடும். இந்த attitude தெரியுங்களா? அந்த attitude செக் பண்ண பக்கத்தில் attitude செக் பண்ணுங்க. சொல்லுங்க, கமா தட்டி சொல்லுங்க, செக் attitude. கமா, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது உங்களோட மோட்டிவ். சொல்லுங்க, மோட்டிவ். மோட்டிவ்னா தெரியுங்களா? எதற்காக ஆண்டவர்கிட்ட வரீங்க? காரியம் கிடைச்சோன்னு கிளம்புறது கிடையாது. மோட்டிவ் இஸ் த லார்ட். பக்கம் என்னோட மோட்டிவ் ஆண்டோட கொடுக்கிற காரியம் கிடையாது, ஆனால் ஆண்டவர் மாற்றம். சொல்லுங்க, ஆண்டவர் மாற்றம். ஐயா சொல்லுங்களேன், மை மோட்டிவ் இஸ் ஜஸ்ட் த லார்ட், ரைட்? நாட் த திங்ஸ் ஆஃப் த லார்ட். நீங்கள் ஆண்டவர் மாற்றம் மோட்டிவாக இருக்குமா, ஆண்டோட திங்ஸ்லாம் பின்னால் தொடரும். இது எங்கே போட்டிருக்கிறது? சங்கீதம் 23 வசனம் 6. Right? Surely goodness and mercy shall follow me all the days of your life. நன்மையும் கிருபையும் உன்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் என்ன செய்யுமா? பின்தொடரும். பக்கம் சொல்ல, பின்தொடரும். Come on. திரும்ப சொல்ல, நீ ஆண்டவரை ரைட் பின்பற்றும் போது நன்மையும் கிருபையும் உன்னை பின்பற்றும். When you follow the Lord, பக்கம் சொல்ல, when you follow the Lord, goodness and mercy will be your follower. பக்கம் சொல்ல, when you follow the Lord, goodness and mercy will be your follower. Come on. Hallelujah. Amen. ஆண்டவருடைய மகிமை. சொல்லுங்க, ஆண்டவருடைய மகிமை. What is God's glory? ஆண்டவருடைய பிரமாண்டமான காரியங்கள், the magnificence of the Lord. ஆண்டவர் செய்கிற பெரிய காரியங்கள். ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். 2 நாளாகமம் 7:14. தீர்க்க தரிசனமாக 2 காரியங்களை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த காலவெளியில் நீங்கள் அது உங்கள் மனதில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய மகிமையில் 2 காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எடுத்து பாருங்க, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிப்போம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது
இருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். Amen. When Solomon had finished praying, fire came down from heaven and consumed the burnt offering and sacrifices, and the glory of the Lord filled the temple, and the priest could not enter the house of the Lord, because the glory of the Lord has filled the house, filled the Lord's house. When all the children of Israel saw how the fire came down and the glory of the Lord on the temple, they bowed their faces to the ground on the pavement and worship and praise the Lord, saying, for he is good, for his mercy endures forever. பாருங்க, சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை, ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை தேவன் சமூகத்தில் அவன் கட்டுகிறான். ரைட்? நீங்கள் அந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், இட்ஸ் ஆல் பிளேட்டட் வித் கோல்ட். சொல்லுங்க, பிளேட்டட் வித் கோல்ட். ரைட்? அவ்வளோ ஒரு 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 மேக்னிஃபிசன்ட். சொல்லுங்க, மேக்னிஃபிசன்ட். பாருங்க, சிறந்தது. சொல்லுங்க, சிறந்தது. சாலமோன் ஆண்டவருக்கு ஒரு சிறந்ததை கொடுக்கிறான். ஆமென். அதே போல நாம் ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். சிறந்ததை அவன் செய்த பிற்பாடு அங்க என்ன நடக்குது என்றால், இது டெடிகேஷன் சர்வீஸ். ரைட்? அந்த தேவனுடைய ஆலயத்தை டெடிகேட் பண்ணும்போது அவன் என்ன செய்கிறான்? ஒரு பலிகளை செலுத்துகிறான். பிஃபோர் த பிரேயர் ஓவர், ரைட், ஹி டெடிகேட் ஆண்டவருக்கு sacrifices கொடுத்துட்டு அவன் ஜெபம் பண்ணிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கள். ஜெபம் பண்ணும்போது ரெண்டு காரியங்கள் நடந்தது. ஒன்றாவது, அவன் வைத்திருந்த அந்த பலி என்ன செஞ்ச, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி வந்தது. சொல்லுங்க, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி வந்தது. கம் ஆன். Right? Whatever he prepared for the Lord, God accept it. சொல்லுங்க, God accept it. Come on. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ரெண்டாவது என்ன நடந்தது தெரியுங்களா? ஆண்டவருடைய மகிமை அந்த ஆலயம் முழுவதும். அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம். சொல்லுங்க, தேவனுடைய பிரசன்னம். அந்த இடத்துல யாரும் புறாதபடிக்கு ஆண்டவருடைய திக் பிரசன்னம் அங்க இருந்து. அங்க பாருங்க, அங்க இருக்கிற அந்த பிரீஸ்ட் உள்ளுக்கு போக முடியல. அவ்வளோ பெரிய க்ளோரி. அது எப்படிப்பட்ட க்ளோரின்னு தெரியல. மேபி ஹீட்டி ஓ லைட்டா, ஐ டோன்ட் நோ வாட், பட் தி பிரீஸ்ட் குட் நாட். அது அந்த ஆலயத்துக்குள்ள வேலை செய்யறது யார் தெரியுங்களா? பிரீஸ்ட். சொல்லுங்க, பிரீஸ்ட். ரைட்? ஆசாரியர்கள் தான் வேலை செய்யணும். ஆனால் ஆசாரியர் வேலை செய்ய முடியாம ஆண்டவர் இருக்கிறார். அப்படி என்றால் இட்ஸ் நாட் அபவுட் தி வொர்க்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் தி வொர்க்ஸ். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் என்று அது ஒரு அறிவிப்பு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோன்னே ஆண்டவர் என்ன செய்கிறார்? துதிக்கிறார்கள். ரெண்டு காரியங்கள் தீர்க்க தரிசனமா பிரியமானவர்களே. முதல் காரியம், தேவனுடைய மகிமை வரும்போது நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். உங்களை ஆயத்தப்படுத்துங்க. பகவான் ஆயத்தப்படுத்துங்க. ரைட்? பாருங்கள், தேவன் வைத்திருக்கிற இது கவனமாக கேளுங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் நன்மைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். ரைட்? ஆல் தி குட்னஸ் இஸ் ஃபார் us. ஆனால் இந்த நன்மைகளை அனுபவிக்கிற சில பேர் தான். எல்லாத்துக்கும் இருக்கு, ஆனால் சில பேர் தான். இந்த சிலர் யார் தெரியுங்களா? இந்த நன்மைகளுக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுகிறவர்கள். பக்கத்துல ஆயத்தப்படுகிறவர்கள். Only people who are prepared for the goodness of the Lord can experience the goodness of the Lord. Amen. ஏனோ தானோ இருந்தா ஒன்றும் கிடைக்காது. பக்கத்துல ஏனோ தானோ இருந்தா ஒன்றும் கிடைக்காது. ஸ்லம்பர்வா இருக்காங்க. புரியுதுங்களா? ரைட்? ஸ்லம்பர். ரைட்? Jangan slumber. Right? ஒரு நோக்கத்தோட, பக்கத்துல நோக்கத்தோட ஆண்டவர் செய்யணும்னா நீங்கள் ஆயத்தப்படணும். உங்களுடைய இருதயங்கள் ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்கணும். ஆமென். Your heart need to be aligned with the Lord, so you and I can experience and encounter the presence and the goodness of the Lord. Come on. உங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரோடு டியூன் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை என்ன செய்ய முடியுமா? அனுபவிக்க முடியும். ஆமென். ரெண்டு காரியங்கள். முதலாவது, அங்க என்ன தெரியல நடந்தது? அவர்கள் வைத்திருக்கிற பலிகளை ஆண்டவர் ஏறெடுத்தார். பலிகளை ஆண்டவர் எடுத்தார். அக்செப்டன்ஸ். சொல்லுங்க, அக்செப்டன்ஸ். Right? The first thing, come on, in the glory of the Lord, தேவனுடைய மகிமையின் சீசன் நம்ம காணப்படும் போது, number one, you will have a greater favor. பக்கத்துல பெரிதான தயவு. தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிதான தயவு வைத்திருக்கிறார். Come on. ஆமென். ஆண்டவருடைய மகிமையின் ஆண்டுல நீங்கள் ஆண்டவருடைய தயவை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. Come on, hallelujah.
திரும்பி பாருங்க, ஆண்டோட தயவு. Come on. What is the favor of the Lord? தேவனுடைய தயவுன்னா என்னது? What is the favor of the Lord? எடுத்து படிங்க ஒரு வசனத்தை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 4. Proverbs chapter 3 verse 4. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் பாருங்க, தேவனுடைய பார்வையிலும், அடுத்தது மனுஷன். பக்கம் சொல்லுங்க, ஆண்டவர் கண்கள் மாற்றமல்ல. திரும்பி சொல்லுங்க, ஆண்டவர் கண்கள் மாற்றமல்ல, மனுஷன் கண்கள்லயும் தயவை பெற்றுக்கொள்வீர்கள். படிங்க, தொடர்ந்து படிச்சு முடிச்சிருங்க. தயையும் நற்புத்தியும் பெறுவார். ஆமென். பாருங்க, what is the favor of the Lord? ஆண்டவருடைய தயவு என்ன தெரியுங்களா? நீங்கள் செய்கிற காரியத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். சொல்லுங்க, ஏற்றுக்கொள்வார். சொல்லுங்க, ஏற்றுக்கொள்வார். மற்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்காதனால் தேவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார். ஆமென். இருக்கீங்களா இல்லைங்களா? மற்றவங்களுக்கு ப்ரொமோஷனே இருக்காதனால் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆமென். மற்றவங்களுக்கு வழி இருக்காதனால் ஆண்டவர் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார். ஆமென். மற்றவங்களுக்கு சுகம் இருக்காதனால் ஆண்டவருடைய தயவு உங்க மேல இருக்கிறனால ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஆமென். மற்றவங்களுக்கு விடுதலை இருக்காதனால் ஆண்டவருடைய தயவு இருக்கிறனால ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். மற்றவங்களுக்கு காரியம் வாய்க்காம போகுமானால் ஆண்டவருடைய தயவு இருக்கிறனால மனிதன் கண்களையும் ஆண்டவர் கண்களை நீங்கள் தயவு பெற்றனால பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். Come on. Hallelujah. Hallelujah. You know, when the favor of the Lord hit you, right, things going to be changed. உங்களோட வாழ்க்கை மாறும். பக்கத்துல உங்களோட மார்க்க மாறும். புரியுதுங்களா? ஆண்டவருடைய தயவு. ஜோசப் என்ற ஒருத்தர் இருந்தான். ஆதியாகமம் right 37ல நீங்கள் பார்க்கலாம். 37 onwards, right? அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா? அவன் வந்து ஸ்லேவ். சொல்லுங்க, ஸ்லேவ். ஸ்லேவ்னா தெரியுங்களா என்னது? அடிமை. சொல்லுங்க, அடிமை. படிக்கிறல ஃபாதரை பாட்டு, அடிமை நான் ஆண்டவரே. தெரியுங்களா அந்த பாட்டு? தெரியுங்களா? சரி. ரைட். ஸ்லேவ்னா அவனுக்கு வந்து என்ன இல்லை, ரைட்ஸ் கிடையாது. அவனுக்கு வந்து பேச்சு, அவனோட பேச்சுக்கு என்ன இல்லை, மதிப்பு இல்லை. பக்கசங்க மதிப்பு இல்லை. சில பேர் அப்படி தான் ஸ்லேஃபாக இருக்கிறோம். பேச்சுக்கு மதிப்பு இல்லை. ரைட். இருக்கீங்களா? சரி, உங்கள் உள்ளுக்கு மனசில் வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவன் அவன் ரைட். ரைட்ஸ் கிடையாது. கீழே, ஆக கீழே உள்ள ஸ்லேவ், பீன் சோல்ட். பட் பிகாஸ் த லார்ட் வாஸ் வித் ஹிம். பக்கம் சொல்லுங்க, ஆண்டவர் அவனோடு இருந்தார். சொல்லுங்க, ஆண்டவர் அவனோடு இருந்தார். திரும்பி சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். ஆண்டோட மகிமையில் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். இந்த பாஸ் என்ன தெரியுங்க செஞ்சா, இந்த ஜோசப்பை பார்த்துட்டு அவன் செய்கிற காரியம், ஆண்டோட தயவு பாருங்க, அவன் செய்கிற காரியத்தில் ஆண்டவர் வாய்க்க செய்தார். சொல்லுங்க, செய்கிற காரியத்தில் வாசிக்க செய்தார். ஆமென். நீங்கள் காய்கறி நட்டிங்கன்னா, மிளகா போட்டிங்கன்னா, மிளகா 1 முளைக்காது, 10 முளைக்கும். புரியுதுங்களா? எத்தனை பேர் செடி நட்டு மரங்களை செத்து போயிடுச்சு. திருப்பி நடுங்க. நானும் நட்டுருக்குறேன். பெண்டமிக்கில் எல்லாம் வாங்குறாங்க சொல்லிட்டு நானும் வாங்கினேன். முளைச்சி வந்துச்சு, காணா போச்சு. எத்தனை பேர் பெண்டமிக்கில் எல்லாம் காய்கறிலாம் போட்டுங்க? சரி, நான் ஒண்டி தானா? சரி, போட்டிங்களா? கை தூக்குங்களா பார்க்குறேன். என்னோட என் கூட இருக்கீங்களான்னு பார்க்குறேன். சரி, ஓகே. நம்மளாம் ஒரு கேங் ஆண்டி. அவங்களாம் போட மாட்டாங்க. அவங்களாம் டிவி முன்னுக்கு தான் இருந்தாங்க. பெண்டமிக்கில் வந்து ஃபுட் பெண்டா பிகம் வெரி வாட் ஃபேமஸ். எல்லோரும் கிராப் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் குண்டாகிட்டோம். பீஸா அந்த பாக்ஸு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்க, நீங்கள் செய்கிற காரியத்தை ஆசீர்வதிப்பா. பக்கம் சொல்லுங்க, நீங்கள் செய்கிற காரியத்தை. ரைட். இது நீங்கள் சமைக்கிறீங்களா, நல்லா ஆகும். சொல்லுங்கள், நல்லா ஆகும். எவ்வளோ தெருவாக இருந்தாலும் ஆண்டோட தயவு இருக்கும் போது சாப்பிடும் போது ருசியாக இருக்குன்னு சொல்லுவோம். உண்மை உண்மை. ஏன்னா ஆண்டோட தயவு. பக்கம் சொல்ல, ஆண்டோட தயவு. கமான். நீங்கள் வேலை செய்கிறீங்களே, என்ன வேலை செஞ்சாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கிறது மாற்றம் இல்லை, அது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள், ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆண்டோட தயவு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் என்ன பிஸ்னஸ் செஞ்ச, whatever you do, அது ராங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டோட தயவு இருக்கிறதுனால ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். கமான். அதுக்குன்னு வேணும்னே தவறாக செஞ்சிடாதீங்க. புரியுதுங்களா? வேணும்னே செஞ்சிடாதீங்க. உண்மையாக செய்யுங்க. சொல்லுங்கள், உண்மையாக செய்யுங்க. ஆண்டவர் ஆசை உங்களோட கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் ஜோசப் செய்தான். ஏன்னா ஆண்டோட தயவு இருந்ததுனால அவனோட என்னது பாஸ் பார்த்து, ஐயோ இவன் செய்கிறதுலாம் எல்லாம் பெருசாக இருக்கிறேன்,
ரைட், இவன் செய்கிறது எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க. உடனே என்ன தெரியும் நடந்துச்சு? ப்ரொமோஷன். சொல்ல ப்ரொமோஷன். கமான், இருக்கீங்களா இல்லைங்களா? ப்ரொமோஷன். பக்கம் சொல்ல ப்ரொமோஷன். கமான். ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணார். சொல்ல இன்னும் அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணார். ரைட், பிகாஸ் ஆஃப் த ஃபேவர் ஆஃப் த லார்ட். திஸ் மார்னிங், ரைட், காட் இஸ் ரிலீசிங் ஹிஸ் ஃபேவர் ஆஃப் யூ. கமான். எந்த இடத்துல உங்களுக்கு தயவு இல்லையோ அந்த இடத்துல ஆண்டு உங்களுக்கு தயவை கொடுப்பார். பல நாள் இதுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் தேவனோட தயவு வரும்போது இனிமேல் நீங்கள் போராட தேவையே கிடையாது. பக்கம் சொல்ல போராட தேவையே கிடையாது. கமான், it will happen. பக்கம் சொல்ல it will happen. come on, hallelujah. பக்கம் சொல்ல it will happen. amen. It's a favor of the Lord. ஆண்டவருடைய மகிமை வரும் முதலாவது இது பாருங்க. இவருங்க இந்த 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 sacrifice prepare பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த sacrifice வந்து இவர்களே நெருப்பு கொளுத்தல, வானத்திலிருந்து என்ன செஞ்சா நெருப்பு வந்துச்சு. வானத்திலிருந்து. come on, how awesome is this? மேல இருந்து நெருப்பு வந்து நம்ம எல்லாம் ஓடி போயிடும். ஆனால் ஆண்டவர் அப்படியாக வந்து அக்செப்ட் பண்ணாருன்னா அப்படின்னா ஆண்டவருடைய கரம் உங்க மேல இருக்கு. அதுக்காக தான் ஆண்டவர் வந்தார். ஆமென். நீங்க ஆண்டவருடைய பார்வையில் தயவு பெற்றவர்கள். பக்கம் சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் தயவு பெற்றவர்கள். come on. நீங்க ஒரு வேலை கேட்கலாம், ஏன் இவ்வளவு பெரிய போராட்டத்தில் நான் போய் கொண்டிருக்கிறேன்? நீங்க சொல்றீங்களா தயவு இருக்குன்னு. தயவு இருக்கிறனால தான் இவ்வளவு நாள் போராட்டத்தை போய் கொண்டிருக்கீங்க. அந்த போராட்டத்தின் மத்தியில் தேவன் பெரியவர் என்று என்ன செய்வார்? வெளிப்படுவார். ஹல்லேலூயா. Amen. Whatever you're going through, come on, it's not to destroy you, people of God, but whatever you're going through, come on, you will see the hand, the mighty hand of the Lord over the situation over your life. Come on, ஆண்டவருடைய பெரிதான கரத்தை நீங்க போகிற சூழ்நிலையில பாப்பீர்கள். காரணம் ஆண்டவருடைய தயவு. பக்கத்துல ஆண்டவருடைய தயவு. come on, தட்டி சொல்லுங்க, ஆண்டவருடைய தயவு உங்க மேல இருக்குது. come on, இன்றைக்குல இருந்து நீங்கள் பாருங்க. ஆமென். பாருங்க, கவுண்ட் பண்ணுங்க, எழுதி வைங்க. ரெஸ்டாரண்ட் போடுறீங்களா? அந்த ரெஸ்டாரண்ட்ல ஈ மிச்சுக்கிட்டு இருக்குதா? நீங்க வந்து ஈலாம் போயிட்டு ஆளு மிக்கணும். கமான், புரியுதுங்களா நான் சொல்றது? இருக்கீங்களா இல்லைங்களா? எத்தனை பேர் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க? ரெஸ்டாரண்ட் போகும்போது கடை ஈ ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க போகும்போது ஈலாம் காண பாரு, ஆள் ஓட்டிக்கிட்டு இருப்பானுங்க. தயவு, தட்ஸ் ஃபேவர். பக்கம் சொல்ல ஃபேவர். புரியுதுங்களா? அதெல்லாம் உங்க ஆண்டுக்கு உங்க மேல வச்சு ஆசீர்வாதங்க. பக்கம் சொல்ல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டோட தயவு வரும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டோட தயவு வரும்போது தேவனுடைய கிருபை இருக்கும். ஆண்டோட தயவு இருக்கும் போது தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தயவு மாற்றமல்ல, இந்த மகிமையின் ஆண்டுல the second thing you will see the greater manifestation of the Lord. பக்கத்துல தேவனுடைய பெரிதான வெளிப்பாடு. பக்கத்துல தேவனுடைய பெரிதான வெளிப்பாடு. இதுவரைக்கும் நீங்கள் காணாத ஆண்டோடைய வெளிப்பாடை நீங்கள் பார்ப்பீங்க. மேனிஃபெஸ்டேஷன். சொல்லுங்க மேனிஃபெஸ்டேஷன். ஒரு வசனத்தை எடுத்து பாருங்க. யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார். ஆமென். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். ஆமென். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பாருங்க, அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். சொல்லுங்க, ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சொல்லுங்க, வெளிப்படுத்துவார். You know, there's angels around us. தேவனுடைய தூதர்கள் நம்மளை சுற்றில இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ரைட்? ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு ஆவலா இருக்கிறார். ஆண்டவர் வெளிப்படும் போது நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக தேவனோடு நம்ம நெருங்குறது மாற்றமில்லை, இன்னும் அதிகமாக தேவனை நம்ம விசுவாசிப்போம். ஆமென். ஆமென். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க, நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவருடைய கிரிகள் மாற்றம் இல்லை, ஆண்டவருடைய கிரிகளை பார்த்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்க. ஆனால் மோசே ஆண்டவருடைய கிரிகள் மாற்றம் பார்க்கல, ஆனால் ஆண்டவருடைய வெளிப்பாடு. சொல்லுங்க, ஆண்டவருடைய வெளிப்பாடு. ஆண்டவர் மோசே கிட்ட தன்னை காமிச்சாரு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆண்டவர் அவ்வளோ நெருக்கமாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. The manifestation of the Lord will happen to those who love him. இங்க வேதவசனம் சொல்லுகிறது, என்னை நேசித்தால் என்னுடைய கற்பனைகளை கீழ்ப்படியுங்கள். நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கீழ்ப்படியும் போது என்னை நேசிக்கிறீர்கள். என்னை நேசிக்கிறவர்களுக்கு என்ன செய்வேனா? என்னை வெளிப்படுத்துவேன். If you love me, obey my commandment. சொல்லுங்க, obey my commandment. Come on.
if you obey my commandment, I will love him and I will manifest myself. சொல்ல manifest. Come on. எத்தனை பேர் நம்ம வெறும் பாட்டோட படிக்கல, உண்மையாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நான் உம்முடைய முகத்தை தேடணும், உம்முடைய முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் தன்னை நேசிக்கிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். சொல்ல வெளிப்படுத்துவார். ஆண்டவர் வெளிப்படும் போது பிரியமானவர்களே சூழ்நிலைகள் மாறும். பக்கத்துல சொல்ல சூழ்நிலைகள் மாறும். இங்க சாலமன் ப்ரே பண்ணுற பிற்பாடு அக்கினி வந்தது. அடுத்து தேவனுடைய மகிமை அந்த இடத்துல நிரம்பிச்சு. இந்த ப்ரீஸ் உள்ளுக்கு போக முடியல, வேலை செய்ய முடியல. அப்படிக்கு என்ன அர்த்தம்னா தெரியுங்களா, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரைவ் பண்ண தேவையில்லை. பக்கத்தில் ஸ்ட்ரைவ் பண்ண தேவையில்லை. அடிச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டு ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ள தேவை கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ போய் படுத்து தூங்கு, நான் உனக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் God will take care. Come on. எனக்கு தேவை, I need to pay something. ஆனால் ஆண்டவர் சொன்னார், worry பண்ணாத, நீ போய் படுத்து தூங்குடானார். அதுக்காக வேலைக்கு போகாமல் தூங்காதீங்க, வேலை செய்யணும். Come on. வேலை செய்யலாம் சோம்பேறி. பக்கத்தில் வேலை செய்யலாம் சோம்பேறி. வேலை செய்கிறீங்க தானே எல்லாரும்? சரி, ரிட்டையர் ஆகிட்டா அது உங்களோட ப்ரிவிலேஜ். நீங்கள் ரொம்ப வேலை செஞ்சிட்டீங்க. கமான். ஆமென். வேத வசனம் சொல்லு, வேலை செய்யலாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுது. பைபிளில் சொல்லுது. அம்மா, இஃப் யூ டோன்ட் ஒர்க் டோன்ட் ஈட். ரைட். நம்மளாம் உழைக்கம்காரன். தமிழன் உழைக்கம்காரங்க. ரைட். பாரதி மாதிரி. ரைட். புரியுதுங்களா? ரைட். பாருங்க, and the next morning அவருக்கு தூங்கி எந்திரிச்ச பிற்பாடு அவர் கட்ட வேண்டிய பேமெண்ட் எல்லாம் ஆளுங்க கட்டிட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கு அர்த்தம் தேவன் வெளிப்படுவார். சொல்லுங்க, வெளிப்படுவார். பாருங்க, ஆண்டவரோட மகிமை வரும்போது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? You just need to trust the Lord. பக்கத்துல trust the Lord. சொல்லுங்க, trust the Lord. நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் செய்வார். சொல்லுங்க, ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் மகிமையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் வெளிப்படுற நாட்கள் இது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வெளிப்படணும் ஆண்டவரே. அதுதான் தேவனுடைய விரும்புகிற. ஆண்டவர் சொன்னாரு, நான் என்ன செய்வேன், என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் வெளிப்படும் போது பிரியமானவர்களே, மற்ற எதுவும் நம்மள பெருசா இருக்காது. ஆண்டவருடைய பிரசன்னம் அவ்வளோ பெரிய பங்கிமையா இருக்கும். Come on. Hallelujah. Come on. இந்த ரெண்டு காரியங்களை ஆண்டவர் செய்வது. Come on. முதலாவது you'll have a greater favor. பக்கத்துல பெரிதான தயவு. திரும்பி பாருங்க, பெரிதான தயவு. ரெண்டாவது பெரிதான வெளிப்பாடு. Greater favor. சொல்லுங்க, greater favor and greater manifestation of the Lord. இந்த ரெண்டு காரியங்களை ரைட் பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல நம்மளோட attitude. சொல்லுங்க, attitude is very important. சொல்லுங்க, attitude is very important. Attitude check. சொல்லுங்க, attitude check. ரைட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் என்ன செய்ய வேண்டும்? What we need to do. Come on, எடுத்து படிப்போம். ரைட். சங்கீதம் 37 வசனம் 4 இருந்து 5. சங்கீதம் 37 வசனம் 4 இருந்து 5. This is your attitude check. Come on. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். ஆனால் நாம் அவரோடு டியூன் பண்ண வேண்டும். Come on. இதுதான் டியூனிங். Our attitude need to be aligned. சங்கீதம் 37 வசனம் 4, 5. Right? Delight yourself. This is one of my most favorite verse. சங்கீதம் 37 நினைச்சாலும் எனக்கு இதுதான் வரும். Delight yourself also in the Lord and he shall give you the desires of your heart. அப்படி தொடர்ந்து படிங்க. தமிழ்ல படிப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். 3 காரியங்கள். முதலாவது ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய வெளிப்பாடு உங்க வாழ்க்கையில் இருப்பதுக்கு முதல் காரியம் delight yourself in the Lord. பக்கத்துல delight yourself in the Lord. திரும்பி சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமா இரு. திரும்பி சொல்லுங்க, ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமா இரு. why worry? பக்கத்துல கேளுங்க, why worry? ஏன் உருன்னு இருக்குன்னு கேளுங்க பக்கத்துல. come on, why worry? come on. மலை போல பிரச்சனை இருக்கான பிரச்சனை நீங்க முழுகல. come on. ஆமென். அது ஒரு ஷேடோ. சொல்லுங்க, ஷேடோ. நீங்க பிரச்சனையோட நிழலில் தான் போறீங்க, பிரச்சனைக்குள்ளாக போக கிடையாது. ஆண்டவர் அதிலிருந்து மீட்கிறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 23 சொல்லுகிறான் வசனம் 3-4 நீங்கள் பார்க்கலாம். Though I walk through the valley, what? Shadow of death, I will fear no evil. நான் என்ன செய்வேன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அது பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன்னா பயப்பட மாட்டேன். பக்கத்துல சொல்லுங்க பயப்பட மாட்டேன். come on. எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லுங்க. come on. விசுவாசம் சொல்லுங்க எனக்கு பயம் இல்லை. ஐயோ சொல்லுங்களேன். ஐயோ லைட்டா பயம் இருக்குதுன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்லிட்டீங்க, வந்து பாருங்க அப்பதான் தெரியும். பாருங்க, எஸ் எல்லாத்துக்கும் பிரச்சனை, ஆனால் பிரச்சனைக்கு மேல ஆண்டவர் பெரியவர். கமான், உங்களோட பிரச்சனை சின்னதாகிக்கிட்டு ஆண்டவர் நீங்கள் பெருசாகும் போது இதெல்லாம் காணா போயிடும். பக்கத்தில் காணா போயிடும். கமான், அதே வந்துட்டு அதே காணா போயிடும். ஆமே, நீங்க என்ன செய்வேன்? ஆண்டவர் சொல்லுகிறாரு சந்தோஷமா இரு. சொல்லுங்க சந்தோஷமா இரு. ஐயோ சந்தோஷமா இருங்க. கமான், நெகேமியா 8ஆம் அதிகாரம் வசனம் 10 போட்டிருக்குது. தேவனுடைய சந்தோஷம் என்னது? என்னுடைய பலன். The joy of the Lord is my strength. Come on. ஆண்டவருடைய சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷம் இல்லை, நம்மளுடைய சந்தோஷம் டெம்பரரி. புரியுதுங்களா? சந்தோஷம் டெம்பரரி. கிறிஸ்மஸ்க்கு வந்தால் சமைச்சு சாப்பிட்றோம், டெம்பரரி. சொல்லுங்க டெம்பரரி. வேறு சந்தோஷமா இருக்கலாம். ரைட்? படம் பார்க்கும்போது டெம்பரரி, அந்த சீரியலை பார்க்கும்போது டெம்பரரி, எல்லாம் டெம்பரரி சந்தோஷம். ஆனால் ஆண்டோட கொடுக்கிற சந்தோஷம் பெர்மனன்ட். சொல்லுங்க பெர்மனன்ட். பாருங்க அங்க வசனம் சொல்லுங்க, நீ ஆண்டோக்குள்ள சந்தோஷமா இரு, அப்பொழுது உன்னோட இதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். How is it? நீ முட்டி போட்டு அழுந்து கிழுந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உன்னோட தேவையை சந்திப்பார்னு போடல. ஈஸி. சொல்லுங்க ஈஸி வெர்ஷன். இது வந்து பக்கம் சொல்லுங்க ஈஸி வெர்ஷன். முட்டி போடுற நாட்கள் வரும் நீங்கள் ஜெபிக்கணும். ஆனால் இது இன்னைக்கு வந்து ஃபேவர். சொல்லுங்க ஃபேவர். டிஸ்கவுண்ட் இன்னைக்கு. பக்கம் சொல்லுங்க டிஸ்கவுண்ட். 99% discount. Come on. The 1% you need to do is just be joyful. Come on. பக்கம் சொல்லுங்க சந்தோஷமா இரு. எப்படி சந்தோஷமா இரு? ஆண்டவருக்குள் சந்தோஷமா இரு. பக்கம் சொல்லுங்க ஆண்டவருக்குள் சந்தோஷமா இரு. அவரு உன்னுடைய இருதயம் என்ன? உங்களுடைய இருதயத்தின் தேவை எத்தனை பேருக்கு தேவை இருக்கு இந்த கால வேளையில்? 1 2 3 4 5 மற்றவங்களாம் தேவையில்லை. ஆண்டவர் எனக்கு ஒன்று செய்ய வேண்டாம், எனக்கு இருக்குதெல்லாம் போதும். இருக்கீங்களா? எத்தனை பேர் தேவை? அவனை சி கமான். எல்லாத்துக்கும் இருக்குது. உனக்கு இல்லையாடா? சரி பாருங்க, பக்கம் சொல்லுங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் பி ஹாப்பி. இன்னைக்கு வந்து ஹாப்பியாக இருங்க. எவ்வளோ சிரிக்க முடியுமா சிரிங்க. சந்தோஷமா இருங்க. ஆண்டவன் டிசையரை கண்டிப்பாக செய்வார். கமான். எத்தனை பேர் நீங்கள் நினச்சிருக்கீங்க அது பட்டுன்னு நடந்திருக்கு உங்களுக்கு? ஓகேங்களா? அதுதான். ஐயோ நான் நினச்சினேன் டொரியா சாப்பிட்ணும், டொரியா வாங்கி கொடுக்குறாங்களே நினச்சிருக்கீங்களா? நான் நிறைய நினச்சிடுறேன். நான் வந்து வேலை செய்த நினச்சிடுறேன். வீட்டு முன்னுக்கு புல் வெட்டலைன்னு நினைப்பேன், நாளைக்கு வந்து புல் வெட்டி இருப்பானுங்க. டிசைர், பி ஜாய்ஃபுல். ஸோ ஜாய்ஃபுல். பாருங்கள், ஆண்டோட ராஜ்யத்தில் இருந்து கஷ்டப்பட தேவையே இல்லை. ஏன்னா அந்த கஷ்டத்தில் ஆண்டு சிலுவையில் செய்து முடிச்சிட்டார். நீங்கள் திருப்படி நீங்கள் சிலுவுக்கு போயிட்டு நீங்கள் உங்களை அறைய தேவையில்லை. கமான், ஈஸி. சொல்லுங்க ஈஸி. கமான். ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது, வாட் இஸ் யுவர் attitude check? commit your ways to the Lord. பக்கத்துல சொல்லுங்க commit your ways. உங்களோட வழிகள் எல்லாம் என்ன செய்யுங்க? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட எல்லாம் கொடுத்துருங்க. கமான். சொல்லுங்க கொடுத்துருங்க. கமான். ரைட்? என்னென்ன இருக்கோ கொடுத்துருங்க. பாரமாக இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ரைட்? கவலையாக இருந்தாலும் கொடுத்துருங்க. வச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாள். அவன் புரியுங்க, ரொம்ப வச்சுக்கிட்டு இருந்தால் வேறு முளைச்சிருச்சுன்னா பிடுங்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் கொடுத்துருங்க. அவரு பார்த்துக்கொள்வார். பக்கம் சொல்லுங்க அவரு பார்த்துக்கொள்வார். கமான். இவன் சொல்லுங்க he will take care. கமான். ஐயா சொல்லுங்களேன் he will take care. கமான். நம்ம என்ன செய்கிறோம்? சில சமயம் பாரத்தை வந்து நம்ம வந்து அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யுங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். சொன்னா this morning God asked you to give. சொல்லுங்க give. commit. சொல்லுங்க commit to him. அவர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய்ய கொடுத்து விரு. அவர் என்ன செய்வார்? உன்னை ஆதரிப்பார். கமான். ஆமென். மூன்றாவது trust him. சொல்லுங்க trust him. சொல்லுங்க trust him. அங்க போட்டுருக்கு. show me the verse. Psalms 37. பாருங்க, commit your ways, trust also him and he shall bring it to pass. இன்னொரு வருஷம் சொல்லுது he will help you. பக்கத்துல he will help you. பாருங்க, சில சமயம் நம்ம ஆண்டவருக்கு கொடுத்துட்டு
நம்ம ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம். நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாருன்னு தெரியலையே. அப்படி கிடையாது. ஆண்டவர் கொடுத்துட்டா ட்ரஸ்ட் பண்ணுங்க. பக்கத்துல ட்ரஸ்ட் பண்ணுங்க. லீவ் இட் டு காட். சொல்லுங்க லெட் கோ அண்ட் லெட் காட். சொல்லுங்க லெட் கோ அண்ட் லெட் காட். திஸ் மார்னிங் கம் ஆன், ஆண்டோடைய இந்த வெளிப்பாடு, ஆண்டோடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வர வைக்க நீங்கள் இதை செய்ய வேண்டும். ஈஸி. சொல்லுங்க ஈஸி. You need to delight yourself in the Lord. You need to commit your ways to the Lord and trust Him, and He will help you. Come on, this morning ஆண்டோடைய மகிமை வர்றதுக்கு ஆண்டோடைய அழைப்பு உங்கள் மேலே இருக்குது. பக்கத்தில் ஆண்டோடைய அழைப்பு இருக்குது. உங்களோட உண்மையான முதல் அழைப்பு என்ன தெரியுங்களா? நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள். பக்கத்தில் ஆண்டோடைய பிள்ளைகள். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தேவன் இப்போ வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையில் எழும்புவதற்கு நீங்கள் ஆண்டோடைய மகிமையில் காணப்பட வேண்டும். ஆமென். This morning God is filling you with His favor and God is filling you with His hand. ஆமென். ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். பக்கத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். 2025 கடந்து போறதுக்கு முன்பாக ஒரு ப்ரிப்பரேஷனோட போவோம். சந்தோஷமா போகலாம். ஆமென். கஷ்டமா போவதில்லை. கமான். பிரச்சனையை பார்த்து நீங்கள் சிரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து நீங்கள் அழுவாதீங்க. கமான். பிரச்சனையை பார்த்து தைரியமாக நீங்கள் சிரிங்க. கமான். ஹல்லேலூயா. And the Lord will handle for you, people of God.